வந்தது அவரைத்தானே நான் பறித்தது கை முள்ளு மீது ஏன் பிடித்தது கை முள்ளு மீது ஏன் பிடித்தது உறவைத்தானே நான் நினைத்தேனே அது மழையும் வந்து ஏன் கெடுத்தது எழுதுக்கள் என் கல்லறையில் இவன் இரக்கமில்லாதவன் வாழுங்கள் இந்த திருவிழா கல்லறை நான் வைத்தியக்காரன் அப்படி ஒட்டுது மாதிரி நடிக்கிறேன் நான் கூத்துக்கு வர மாட்டேன்டா நாளைக்கு வரவே மாட்டேன் கூத்துக்கு வரல நாடகத்துக்கு வா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா வலிக்குதா சேதரா போயிட்டு போறேன் சவுத்து பிடிக்க வேண்டியது ரெண்டு ஏத்து ஏத்துக்கா பாவம் அதுவா தானா கைக்கிறோம் செங்கற்பட்டு வாடாமா செங்கற்பட்டு அளவுக்கு நடிக்கிறாங்க பத்தரை மணிக்கு துணி கட்டி எடுத்து போச்சு என் வீட்டுக்கு வரப்ப தெரியலையா 2 லட்சம் எடுத்துட்டு ஓடியா அப்ப தெரியலா வீட்டுக்கு ஏன் வரணும் கொட்டை உள்ள பாக்கல என்ன பண்ண காய வைக்கிறது எடுக்கிறது காய நான் பெரிய பொம்பளை நான் மாத்திக்கிட்ட ஒரு பொம்பளை எனக்கு என்னடா பழக்கம் அதெல்லாம் நம்ம அயில இறங்கி ஓடியாத ஆமா யாரு இந்த வண்டி ஓட்டுறது யாரு ஓட்டுறது அடிப்பா நான் பொம்பளையே வாழறேன்டா பத்தினியா அர்த்தம் கட்டவே பேசாதடா சரியா படிச்சுக்கவே இல்லையா சொல்லு பாப்போம் படில நான் அமர் தம்பி வருவதாக இதுவரை கேட்கவில்லையே என்றுமே நலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமாமா எல்லாரும் சென்றாய் இணைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டாயா?
சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மகிழ்ச்சியடா. உடைய தம்பி பயின்ற கல்லூரியில் உடைய தம்பி தான் முதல் மாணவன். ஆமா, அயல்நாடு சென்று பட்டங்கள் படித்துக் கொண்டது என்னை ராஜநாட்டை காதல் என் நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். தாய் தந்தை இருவரை நாட்டு பொறுப்பு என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டார். எனது இந்த சத்தியமணி நாட்டுக்கு மன்னனாக முடித்து அடடடடடா. நாளாக எண்ணிருந்த எண்ணம் சபாஷ். என்றே நிறைவேறிக்கின்றது. இருந்தாலும் அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லைதான் சற்று மன வேதனையாக இருக்குதா. ஒரு போன் பண்ண வேண்டியதாங்க. போன் பண்ணலான்னு பார்த்தங்க. அப்ப எல்லாம் கொரோனா டைம், பஸ் கூட போல. ஏரோப்ளேன்ல வந்தா கூட வெடிக்குதாமே. ஆமா, நம்முடைய அருமையில் சின்ன வயசு துள்ளி கொஞ்சம் விளையாடி இருக்குது. அழகான சிலை ஒன்று இருக்கிறது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து புரட்டாசி 3ஆம் தேதி நாங்க தான் எடுத்தாந்து வச்சிருக்கோம். நான் ஓட்டேர்ல நான் என்னவோ பார்த்துருக்கா போன தட பார்த்து இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த தங்க சிலை தானடா என் மனைவி கற்று. ஐயோ அப்பா டேய் பாடி டேய் தம்பி வந்துறாங்க. டேய் டேய் அவங்க மட்டும் பண்றாங்கடா. ஐயோ டவுன் பஸ் வந்து நிக்குதுமா. டவுன் பஸ் ஒக்காவை நாட்டு அவளோட மாமா பண்ணிக்கிறாங்க. எனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? உனது அண்ணியடா, உனது அண்ணி. திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? போங்கடா, உங்க மேல எனக்கு கோபம். ஏண்டா நீங்க மன்னனாக காட்சி தான் பார்க்க முடியல. ஏய், திருமண காட்சி அது சொல்ல வேண்டியதா? ஏன் ஆயிரம் என்ன சொல்லல? எல்லாம் புகைப்படம் எடுத்து ஆல்பம் பண்ணி வச்சிருக்கேன். நிச்சயதார்த்தம், திருமணம் நடக்கிறது, தாலி கட்டுறது, கொஞ்சம் பிரச்சனை. ஐயோ என்னடா சொல்ற அம்மா கத்தனாலும் அந்த 350 மேல தாண்டாது. ஏன் கத்துறது? ஆனா இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் மைக்குனதே அந்த அங்கடவ புண்ணியத்துல கூட்டாளி புண்ணியத்துல நல்ல நாடகம் நோய் நொடி இல்லாம ஆரம்பம் பண்ண நல்லபடியா இருந்தாலும் ஆமாண்டி. ஐயோ பசிக்குதண்ணே. என்ன ஒரு பணிவை பார்த்தா என் குடும்பத்தில் குத்து விளக்குதா என் மனைவி. குடும்பத்தில் குத்து விளக்குதா விளக்கு குடும்பத்தில் குத்து விளக்கு எத்தனை பேர் இருக்கும் போய் குத்திங்க. என்னடா பழக்காதெல்லாம் மனமாற விளக்கு பார்த்து போறவன் என்னோட பக்கத்து கிட்ட கூட போல எங்கடா போற? எப்படிடா இது மாதிரி பொய் சொல்றீங்க? திறந்த மாட்டேன் நீ என்ன பழக்காதெல்லாம் உங்களுக்கு சொல்லி பார்ப்போம். திறந்த மாட்டேன் என்னடா பழக்காது? வெளியே சொல்லுவாங்க பத்தினி தெய்வமடா என் மனைவி. பத்தினிடா பத்தினி. பத்தினியோ பத்தினிடா. இந்த பொட்டையில அதுல கணக்கு எடுத்தா தான் தெரியும். ஒரு ஆள் போதண்டா ஒட்டா விட்டு வெளியே போனடா என் மனைவி. சரிங்கடா, உங்களை பார்த்து விட்டு ஆமாண்டா. பார்த்து விட்டு நாம் இருவரும் நலமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தை காட்சி யாத்திரை சென்று விட்டார்கள். இருந்தாலும் இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை முத்தாளி அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுடா. வந்து பாருங்க பாதா ரொம்ப கடிக்காத தண்ணி வந்துடும் போது பின்னாடி
அம்மாட சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாண்ட. பையன் 500 ரூபாய்க்கு நடுறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான். என் தங்கச்சி எங்க அது கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு மேல் வந்து விட்டது. என்னடி நடந்தது? அது என்னடி நடந்தது? கொஞ்சம் குருவி கொஞ்சம் காடு. அது என்னடி நடந்தது? மைத்துனரே, உன் தங்கச்சி முத்தழகு இருக்கல்ல, அவ பாடுதாரு, பையனை பாடி. படிக்க மாட்டே. இந்த விக்கி பையன் கூட்டிட்டு ஓடு. இந்த விக்க போட்டுருவான்னா நான் என் கூட்டார வரப்போறேன். எந்த கிடையாது மங்கத்து விக்கி அன்னைக்கு நடந்த உண்மையா? ஐயோ, நாதா. நாட்டை விட்டே புறப்பட்டு விட்டார்கள். இப்போது காணகம் செல்ல வேண்டும், குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். புறப்படி போய்தே மனதில் எப்பா பசிக்குதாப்பா? அன்னைக்கு நீங்களே ஊற்றிருப்பாங்க படிப்பாட்டு அருமையான உணவுடா. இதெல்லாம் சாப்பிட்டு அண்ணி சொல்லுங்க நீ. டேய், నేను ఛార్జర్ ఇలా అన్నది ఫుల్ కాలే ஆம்பளை தொண்டை, அழகரியா பையன். ఫోటో పరవాది ఏడమ్మ వీడియో కట్ பண்ணி விட்டுருக்கீங்க அங்கனா கட் பண்ணனும் நான் போய் ஏன்டா இது கூடமா பிளாட்ஃபார்ம் அட இது? பிளாட் இது. மூட்டு பரவாயில்ல. அண்ணே, இன்னொரு தான் கோபம். ஒரு வேலைக்கார பொண்ணு எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். பெரிய தை சோளா போட்டு வந்துக்கு பாரு. அவன் ஆணவத்தோட பேசுறான். எல்லாத்தா சொல்லுங்க நீ. மூஞ்ச பரவாயில்ல. அண்ணி சொல்லுங்க நீ. வாடா உள்ள. சரி வாங்க வா. வாடா. ஏய் வாடா ஆம்பளை. அவன் மூஞ்ச பரவாயில்ல. என்னம்மா நீ பெரிய பதமா போயிட்டியா? அடுத்த கை கொடுக்க ஞாபகம் என்னடா டேய் என்ன பாக்காது சும்மாடா. போட்டை மணி 6 ஆகி போச்சு. ஆராய்ச்சி அண்ணி சொல்லுங்க நீ. பொட்டை ஆமாண்டா போட்டை நான் பொட்டை ஆமாண்டா பெட்டை பட்டை ஆமாண்டா நான் பொட்டை ஆமாண்டா பெட்டை தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியா நாங்க தான் போட வைக்கணும் ஆட்ட அண்ணி சொல்லுங்க நீ. மைத்துனரே அது நம்முடைய அரண்மனையில உட்காருப்பா அவன் அப்படிதான் அவன் பாதி மாறிட்டான்பா சொல்லுங்க நீ. அடுத்த மாசம் அவனுக்கு ஆபரேஷன் சரிப்பா இதுதான் நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை சொல்லுங்க நீ.
எனக்கு சொன்னது என்னுடைய அண்ணன் தான் சவாரி செய்வது வழக்கம். அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சவாரி அண்ணனுக்கு பிறகு தம்பி நான் தான் ஏறுவேன். ராஜா, வெள்ளை குதிரை ஏறுவேன். அண்ணன் ஏற வெள்ள குதிரை நான் ஏறுவேன். அண்ணனுக்கு பிறகு தம்பி நான் தான்டா. இல்ல ராஜா, உனக்கு ஐடி அச்சாதுடா. யாரா சொன்னது? ஏய், வேலைக்கு ஆக மாட்டேன். நான் நெட்டி முட்டியாவது ஏறுவேன். இன்னைக்கு முட்டியா ஆ, ஐ வேலைக்கு ஆக மாட்டோம். சொல்லுங்க நீ. ஆம்பளை கம்பெனில தொடர்பு பண்ணுங்க. என்ன பழக்கம்? ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட பரவாயில்ல, ஆம்பளை கம்பெனி. அடே நேரா சொல்லுங்க நீ. இரண்டாவது கேள்வி. நம்முடைய அருமையில ஒரு தங்கத்தட்டு. அதுல மண்ணா சாப்பிடுறாரு. ஆமா. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா அண்ணனுக்கு பிறகு தம்பி நான் தான் சாப்பிடுவேன். அண்ணன் சாப்பிடுற தட்டியா? ஐயா, அது எச்ச தட்டு. ஏய், நாங்க சின்ன சின்ன வயசுல அண்ணன் தம்பி ஒரே தரத்துல சாப்பிடுவோம். அதான் ரத்த பாசம். எப்பா, காலாண்டு பச்சுல பாஸ் ஆயிட்டேன், பாஸ் ஆயிட்டேன். அரியாண்டு பச்சுல பாஸ் ஆயிட்டேன். பள்ளிக்கு இல்லைம்மா. அண்ணி உனக்கு அடுத்ததான் முழாண்டு பச்சு வைக்க போறாங்க. அதுல பாஸ் ஆனாக்கா உனக்கு அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ்? ஈஸ்வர கிளாஸ். வண்டி கல்லூராது, பள்ளி தம்பி. மூன்றாவதுப்பா, நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்த இருக்குது. பக்கிரம் பெற்ற. அதுல நானும் ஒண்ணு தான் படிச்சிருக்கோம். ஆமா. அண்ணன் காரகம் போயிட்டாரு. ஒருவேளை செத்துட்டா. ஐயோ, அது உன மாத்தி வந்து தூக்கி போவோம். ஐயா தாண்டி வெயிலா ஏய், இந்த 100வது கால உங்களோடு வாழ்ந்தானே. நாங்களாம் 30 வயசுல கண்டிப்பா நடக்கும். ஆண்டா எச்சி நடக்க போவாரு. வாரி எப்படியா வருமாங்கல்ல. அது மறந்து வார்த்தை சொல்லாதீங்க. டேய், ஒண்ணு செத்துட்டா. சும்மா கதை கதையிலடா சாவல புழுப்புல காட்டு. ஒண்ணு காரகம் போய் 3 மாசம் ஆகும் வரத்துக்கு. ஆமா. நான் அரண்மனையில தனியா இருப்பேன். தனியா தான் இருப்பீங்க. அதனால பொம்பளை கட்டடம் உணர்ந்தேன். இன்னும் 8 மாசம் ஆபரேஷன் போய் பழக்கட்டாயிடலாம். நீ பொம்பளை மாதிரி நீ கூட ஆவர வர அதே சொல்லாது. பொண்ணை வரத்துக்கு 3 மாசம் ஆகும். ஆமா. அரண்மனையில தனியா கடை பண்ணி தனியா இருப்பீங்க. தண்ணி ஊற்றினே மலரும். இதனா மலருமா? ஆமாம்மா. செடி தண்ணி ஊத்துற போது வருதா? ஊத்தினாதான் அது வந்து வளரும் மலரும். ஒண்ணு என் மீது ஆமா. சந்தோஷமா இருக்கும். ஐயோ, ஒரு நாளை கூட ஒன்னனை வச்சு பிரிந்தது கிடையாது. பாருவாச்சு நீ அதுதான் தப்புன்னு தப்போம். இதுதான் நீ வாயை தாத்தா சப்புன்னு அடே ஒண்ணு வரதுக்கு ஒரு நாள் ஆகும். நான் தனியா இருப்பேன். என் கூட வந்து யாரு படுக்கிறது? அடே. ஏய், அண்ணி 3 கேள்வி கேட்டாங்க. 3 கேள்வி 2 கேள்வி சரியா பதில் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். இந்த 3வது கேள்வி கூட பதில் தெரியலடா எனக்கு. யாரப்பா எப்படிதான் தெரியாம இருக்கும்? எப்படி இருக்கும்? அண்ணன் ஏற குதிரையில ஏறுவான். ஏறுவானா? இதுல கூட நெத்தி முட்டி ஏறுவாங்க. அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல அரண்மனை தங்க தட்டுடா. சாப்பிடுவானா? ஆமாண்டா. அண்ணன் இல்லன்னா அந்த என்னடா? அன்னைக்கு துணை ஏறுறா. ஐயோ. வாடா ஏய். வாடா கோபாலு. ஏய், அது யாரு பெற்ற தாய்க்கு சொன்னதா? அது தவறடி. ஏய், வேண்டாடி. அவன் வேலைக்கு ஆக மாட்டான். நீ வா, வேலைக்கு ஆக மாட்டான். எப்படியா அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவன் என்ன வா, வா. ஏய், ஏய். நீங்க பாருங்க. உங்களுக்கு எப்போது அரண்மனையில பார்த்தேனோ பார்த்தேன். அப்போது ஆசைப்பட்டு ஐயோ. கட்டி எடுத்து முட்டை தர முடியுமா முடியாது? அது வேண்டாடி. விடுதலைக்காக வந்திருக்கிறோம். நான் கூடாதே.
நாய் வயிற்றுல பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி? என்ன சொன்னா? அம்மா போவோம். இவன் அம்மா 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 பாலை குடிச்சா நீ குளிக்க நினைச்சாலும் வராது. அம்மா அம்மா இல்ல துப்புத்திரி முக்கி பத்தனா ஒண்ணுமே கிடையாது. அடிச்சு வைக்க போனவங்க பருப்புக்கு போனாங்க பாதிலே என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நாடு எப்படி நாடு? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியமணி நாடு. இந்த சத்திய வாசிப்பட்ட மகாவீர வாசிப்பட்ட நீ கேவலமா நம்புறியா? நீ நடந்த விஷயத்தை அண்ணன் எடுத்து கூறி அவரை நாட்டை விட்டு சொல்லாம விட மாட்டேன். தவறு எடுத்து பண்ணிட்டீங்களா? ஐயோ என் போன என் போழ என் போவையா கொடுத்து கொடுக்கூடாது. என் சேட்டு நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயல் நாடு சென்று பட்டுப்படி திருப்பி இப்பதான் அந்த அயல் நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிச்சு கல்லூரி இல்லப்பா, அங்க என்ன வேணா நடந்திருக்கலாம். அதனால நான் உன்னை சோதித்து பார்த்தப்பா, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இங்க நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அதுவே எனக்கு போதும் சாமி. ஒரு நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்ற கோடி என்ற வசமாய் இந்த உலகத்தை உயிர் பிரிந்தா பெருமை தவிர நீங்க நல்ல விஷயத்தை யாருக்கு சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம், இதுவே அரசை நாட்டை விட்டு நடா. அவன் நல்லா வருகிறான். அவன் நாக்கு ஐயோ, அவன் நாக்கு ஐயோ, ஐயோ.
இருக்குன்னு சொல்லிட்டு அரிசி ஒண்ணு சமைச்சு போட்டேன். சமைச்சு போட்டு காணகம் போனீங்களா? ஆமா. எனக்கு 3 கேள்வி கேட்டான். 3 கேள்வி. 2 போகட்டுங்க. 2 போகட்டும். நீ ஒண்ணு சொல்றேன். என்னது? நான் கணவனே கண் கண்ட தெய்வம். ஆமா. கல்லான கணவன். ஐயோ உள்ள புத்தருக்கு காலமில்லாம் ஐயோ என் படவே இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தா கூட நடத்துவா நான் புரிஞ்சு தருகிறது வருவனே. ஆடவர் முகத்தை பார்க்க மாட்டேன். அண்ணி இந்த அரண்மனையில பஞ்சு மெத்த இருக்கேன். யாரு படுத்து உறங்குறேன்னு கேட்டான். நான் என் குழந்தை பண்ண நினைச்சுக்கிட்டு நானும் ஒன்னவா படுத்து உறங்குறேன்னு சொன்னேன். அண்ணன் காணங்க போயிட்டாரு. ஒருவேளை அங்கே செத்துட்டா அரண்மனை தனியா பட்டி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தினே இருக்கணுமா? தண்ணி ஊத்திக்கிறேன். இல்லன்னா அந்த செடி வந்து மலராதான் பூக்கதான் காஞ்சு போயிடுமா? அது மாதிரி தனித்து இருக்கிறியே அண்ணன் பார்வம் இது கிடையாது. நான் வந்து அப்பப்போ தண்ணி ஊத்தி போறேன்னு சொல்றேன். அமைச்சரே மனைவியை அழகா நிறுத்தி விட்டார். ஐயோ இந்த தெய்வத்தை பார்த்து அப்படி நினைக்கலாமா? இனிமேல் இவருக்கு தம்பியே கிடையாது. ஒருவர் மீது ஆயிரம் சொல்லுவாங்கடா. தங்கை கிடையாது. இவன் தான் எனது அந்தரங்க காதலியா? அப்படியா? என்னுடைய அண்ணனை திரும்ப சொல்லுப்பா. நானே தான் காரணம் உனது தங்கை. உனது அண்ணனை போடா. அதான் சூழ்ச்சி செய்து விட்டேன். இந்த நாட்டில் யாருமே வாழக்கூடாது. என்ன மாட்டேன். என்ன பாத்துக்கிறாங்க? வடங்க என்ன பாத்துக்கிறாங்க? போனானா எங்க ஓடுறான்னு பாத்துக்கலாம். இவன் உயிரோடு இருந்தா என்னை காட்டி கொடுத்து விடுவான். ஆகவே இவனை போடுது அடிக்க வேண்டும். அடிக்க விட்டவனை செய்யாத குற்றத்திற்கு இப்படி ஒரு தண்டனையா? அம்மா என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. எனக்கு என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? இதை கல்வி கூட ஆகிவிட்டார்களே. இந்த உலகமே இருளாகிவிட்டது. நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? அப்பா அப்பா, இந்த சத்தியவரி நாட்டிலே நான் முத்தாக ஜொலிக்க வேண்டும் என்று எனக்கு முத்து என்று பெயர் வைத்தீர்களே அப்பா. உரிய அன்பு மகன் முத்து இரு கண்களும் இல்லாமல் அனாதையா தவிக்கின்றேனே. நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உடைய அன்பு மகனுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா அப்பா? அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. எங்களைய பாருங்க அம்மா. 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலி தூங்க.
போடவ போற ஊர்கோலம் போற பேர பிள்ளை நான் தூக்கி போற அடவா ஐயோ அயல்நாடு சென்று பட்டால் முடித்து என்னுடைய பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே அம்மா என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா ஐயோ ஆணாக பிறந்த எனக்கு எந்த நிலை என்றா பெண்ணாக பிறந்த என் தங்கை முத்தழகு நிலை என்ன ஆனதோ என் தங்கச்சி அந்த படுபாவில் என்ன சித்திரவதை செய்தார்களோ முத்தழகு உன்னை தேடி வரம்மா தங்க எதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் வாழக்கூடாது என்னுடைய உயிரையே நான் விட்டு விடுகின்றேன். ஐயோ பாவம் யார் பெற்ற மகளோ தெரியவில்லையே இந்த அடர்ந்த காலகத்தில் உயிரை துறக்க துணிந்து விட்டீங்களே அம்மா இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் நான் சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவளா அம்மா கேட்டம்மா நீ யார் என்று உண்மையை உரைத்தார் ஏதோ என்னால முடிஞ்ச உதவிக்கு செய்யறம்மா யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. ஏது நாட்டு இளவரசியா ஒரு நாட்டு இளவரசிக்கு இந்த நிலையா அம்மா எந்த நாடு பேர் என்ன இது தெரிகிறது சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டின் இளவரசி ஐயா. சத்தியபுரி நாட்டு இளவரசியா அப்படி என்றால் உடைய தாய் தந்த பேர் என்னையா என் தந்தை பெயரோ சத்தியசீல மன்னர், என் தாயார் பெயரோ சத்தியாவதி ஐயா. சத்தியசீலமன் சத்தியாவதி அம்மையாரா ஆமாங்க. அம்மா அப்படி என்றால் உடைய உடன் பிறந்தவர் யாராவது இருக்காங்களா அம்மா எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். மூத்தவன் பெயரோ முரளி, இளையவன் பெயரோ முத்து ஐயா. முரளி முத்தா அப்படி என்றால் உடைய பேர் என்னம்மா என்னுடைய பெயரோ முத்தழகு ஐயா. சரியான முத்து என்று குறித்தாயே ஆமாங்க. அந்த முத்து யாரு தெரியுமா முத்தழகு உடைய சரியான முத்து இந்த பாவிதான் என்னுடைய சிறியன் முத்துவா நீங்கள் அண்ணா. எந்த தங்கை நான் உனக்கு அடுத்து ஏற்பட்ட ஒரு கோலத்தில் பார்க்க வேண்டுமா? உன்னுடைய இருப்பாறு விழுந்து இப்படி காலகத்தில் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கின்றாயே அண்ணா. என்னன்னா நடந்தது? இப்படி என்ன அவனுடைய பார்வை பறி போனது அண்ணா? அயல்நாடு சென்று பட்டணம் முடித்து என்னுடைய பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தப்பா அரண்மனை அள்ளி என்று தெரிவிக்கிறார் படுபாவி நான் செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி உன் மீது பழி சுமத்தி என் இரு கண்ணில் சூடாக்கி நாட்டை விட்டே அந்த பாவியால் தான் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்ததா? நீங்க என்ன உன்னுடைய தங்கச்சி நான் இருக்கிறேன்னா அம்மா உன்னை பார்த்துட்டு அது எனக்கு போதுமானதுமா இருந்தாலும் இந்த காடகத்தில் வெளியாக வந்தது அப்படியா? எனக்கு தாகம் அதிகமாகி விட்டதம்மா. அப்படியா அண்ணா? அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பின்னால ஆய்க்க தோட்டத்துக்கு நீ என்னவென்று உரைத்தாய்? என் நாடு நகர நினைத்து உன் பேருக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று உரைத்தாய். அது மட்டுமில்லாமல் உன் பேருக்கு எழுதி வைத்து விட்டு நீ நலமோடு இருக்க வேண்டும் என்று நான் திருப்பதிக்கு சென்று முட்டை எடுத்துக் கொண்டு வந்து விட்டேன். இனிமேல் இந்த நாட்டுக்கு நீதான் மகாராணி, இனிமேல் இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன். எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா படம் எத்தனை நாளுங்க ஓடுது? 100 நாள் இல்ல, ஒரு 150 நாள் ஓடும். போனா யார படம்? அதேதான். இப்போ இந்த தியேட்டர்ல இந்த கேஸ் சேஞ்ச் போறாங்க. ஆமா, புரியுது. நம்ம யாரா சாப்பிடு போட்டு அதான் பண்றது. என்ன அடிக்குது?
இந்த வண்டி அந்த வண்டி போட மாமா என்ன தாத்தாவை கட்டி பிடிக்கிற? ஐயோ ஏய் என்னடி என்னப்பா தாத்தா யார் 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 தாத்தா யார் தாத்தா ஏய் சத்தியமான பள்ளி ஞாபகம் இவனை நான் பார்த்து முடிக்கிறேன். ஏய், இவன் என் தங்க கிடையாது. இவள் தான் எனது அந்தரங்க காதலி. இந்த நாட்டுக்கு நான் மன்னனாகி விட்டேன். உன் தங்கை கிடையாதா தங்கை கிடையாதுடா. அடி பாங்க அடி பணங்காப்பள்ளி நான் எப்படி அழகா இருக்கிறேன் இந்த காட்டு பண்ணியா காட்டு போட வாயே அனி தெரியாதா ராஜா அம்மா தோட காலியா இருக்குதியா நீ ராய் லட்சண நானும் கொட்டை கூப்பிடு ஒன்றாக செஞ்சு சாப்பிடுறோம். ஏன் வேலை தாண்டா உங்களுக்கு? ஒன்றாக செஞ்சு சாப்பிடணும். ஏய், நான் மன்னனாக இருக்கும் பொழுது இவன் யாருக்கு உயிரோடு இருக்க வேண்டும். இவனை கொண்டு விடுகிறேன். உன் தங்கை நல்லவள் தான். அவள் பத்தினி, அவள் உத்தமி. நாங்கள் செய்த சூழ்ச்சியது. அப்படி என்றால் என் தம்பி அவன் நல்லவன் தான். அவனை நீ பார்க்க முடியாது. தம்பிக்கு இரு பார்வையும் போய் அழித்து விட்டேன் அவனை இருவழியும். நீ அவன் நாட்டி உயிரோடு இருக்கக்கூடாது. உடன் பிறந்த தம்பியும் உடன் பிறந்த தம்பியும் ஆவதும் பெண்ணாடு மனுஷன் அழிவதும் பெண்ணாடு தெற்கு மதுரையின் கற்பு சுடர் பெற்றெரித்தது பெண்ணாலே இந்திர சந்திர ரெண்டு பயல்களும் கெட்டது பெண்ணாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாலே இந்து மகள் இந்திரா காந்தி அரசாங்க வந்தாலே பல்லை பார்த்து மடங்கி விட்டாயா. உழைத்தான் நம்பித்தான் நாடு நகர் அனைத்தையும் நான் இழந்து விட்டேன். ஒரு நாட்டு மன்னன் என்றால் இப்படிதான் என் நாட்டு மக்களை சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கிறது. ஆனால் கேவலம் மதவுக்கு மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது. உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாதா? உன் பாவடனா குடி மோதிட்டு போயிடுறேன். நாடு நகர பத்தனையோ மாற்றி உடனே இப்பொழுது இதா எடுத்து அம்பாத்த வாழ்றவங்களா வர்றோம் இந்த நாடு அடைவதற்காக இந்நாட்டு மணல் போட்டு கொடுத்தான். இந்த முந்தாணி எத்தனை பேருக்கு போட்டு எல்லாம் கை கஷ்டம் உயிரோடு இருக்கிறவரை ஓச்சு காத்து இனி முதல் கொண்டு எனக்கு யாருமே கிடையாது. அதனால இந்த வண்டி நீ தாண்டா ஓட்டணும். ஐயோ வண்டி சீஸ் ஆகி போச்சுமா. சரி நான் பண்ணுடா, நான் பண்றேன்.
என்னாலும் நம்மை வெட்டி போகாத வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டே குலுங்கும். உங்களால் தானே உயிர் சுமந்தேனே. அலை போலவே விளையாடுமே சுகம் ஊராகுமே உள்ளம் மேலே இந்த மாட்டோனே. இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டியவனா கஞ்சரை இழந்து அனாதையாக நடு வீதிக்கு வந்திருக்கிறேன். சத்தியபுரி நாட்டிலே 3 செல்வங்களாக பிறகு பாசத்தோடு அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தார். ஓடி வந்தேனே அந்த பாசம் தந்த பரிசு பரிசே இதுதான் ஐயா. அந்த பாசம் தந்த பரிசு இதுதான் ஐயா. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கதையை கேட்ட பிறகு எங்கள் மனமானது வாடுகிறது ஐயா, வாடுகிறது. உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கு. உங்களை காப்பாற்ற வேண்டிய உன் அண்ணன் என்ன குத்தி கொலை செய்ய ஐயோ! அண்ணா, அன்றைய பலமுறை எடுத்து கூறினேனே அவன் நல்லவன் கிடையாதண்ணா. அவள் வார்த்தையை நம்பாதீர்கள் என்று கூறினேனே. என் வார்த்தையை கேட்கவில்லையே. அந்த படுபாவி அண்ணனை கொண்டு விட்டாளா ஐயா? அரசன் அன்று கொள்வா. தெய்வம் இன்னுத்தான் கொண்டு எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை செய்யும். அருளை செய்ய முடியும். வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினாரோ அதன்படிதான் அந்த விதிப்பிரகாரம் தான் நடக்கும் ஐயா. ஐயா நானும் என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சொன்ன என் தங்கச்சி ஐயா உன் தங்கச்சி பைத்தியமாவதற்கு காரணம் யாரு அந்த படுபாவி யாரு? என்ன தானே சாவடிப்பீங்க. உன் எதிர்க்க தலையை நின்னுங்கிறான். கட்டியா இருப்பாங்க. எங்க இருக்கான் அந்த படுபாவி? எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? ஐயா பல நாட்டிலே பிறந்தடா வாழ வழியில்லாமல் ஓடி வந்திய தென்னகம் தென்னகத்திலே கொள்ளை இதிலே ஈடுபட்டு விட்டேன் ஐயா. அதற்கு இவனும் துணையாக இருந்தான் ஐயா. உடைய தங்கையை நாட்டால் கழித்து விட்டு இருந்த போதிலும் எடுத்த உடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் ஐயா. ஏண்டா? திருமணம் ஏய் அவன் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் ஐயா தமிழ்நாடு போடுவாங்க. கண்ணு தெரியாத கரெக்டா குத்த போறீங்க. ஐயா இரு பார்வையும் தெரியாத நீங்கள் தங்கைக்கு வாழ்வு கிடைச்சா போதுமானது. எனக்கு கல்லூரி தர வேண்டும். என் தங்கைக்கு பைத்தி தெளி வேண்டும். இந்த கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அங்காளம்மன் வரவேற்கும் தாயே யாரு வாசி சொல்லு யாரு ரஜா தர வாசிப்பா கோயில் வாசிங்க அம்மா. யாரும் எழுந்து போவாதீங்க, யாரும் எடுத்துக்காதீங்க, அப்படியே உட்காருங்க. பொம்பளைங்களாம் உட்காருங்க, ஆம்பளை போய் சாணி தெளிக்கிட்டோம். அம்மா டம் 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 டம்